ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணி வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வடகம் வந்து குழம்புக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வடகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 4-5 கருவேப்பிலை போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பூண்டு 7-8 பூண்டு நல்லா நான் அதை நசுக்கிட்டு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு நல்லா வதங்கணும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி அதை வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும், நல்லா வதக்கணும். வதக்கிட்டோன்னா நெக்ஸ்ட்டு 2 தக்காளி வெங்காயம் தக்காளி எவ்வளோ அளவு நல்லா வதங்குதோ அவ்வளோ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. அதுக்காக 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் நம்ம அது வெங்காயம் தக்காளியோட போட்டு வதக்கிறதுக்கு மஞ்சள்தூள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தட்டு போட்டு மூடி வச்சோன்னா ஒரு 5 மினிட்ஸில் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால டைம் கொடுத்து நம்ம நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். சைட் பை சைடு நான் வந்து சேப்பங்கிழங்கு தோல் உரித்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். புளி வந்து லெமன் சைஸ் புளி நல்லா தண்ணியில் கரைச்சி திக்காக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம குழம்பு டேஸ்ட் கொடுக்குறதுக்கு காரணமே இந்த புளி கரைசல் தான். புளியை வந்து நம்ம நல்லா குழம்பு கொதிக்கும் போது தான் ஊற்றுவாங்க. சில பேர் வந்து நான் இது மாதிரியே ஊற்றுவாங்க. நான் இது மாதிரி தான் புளி கரைசல் வந்து ரெடி பண்ணி ஊற்றுவேன். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வதங்கின வெங்காயம் தக்காளி கூட இந்த புளி கரைசலை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையான அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்பு வந்து நல்லா எவ்வளோ பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடுறோமோ அவ்வளோ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சேப்பங்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து பெரிய சைஸில் இருக்க சேப்பங்கிழங்க இது மாதிரி ஒரு நைஃப் வச்சு அதை வந்து 2ஆக கட் பண்ணோன்னா தேவையான அளவு சேப்பங்கிழங்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த கொதிக்க விட்டு பார்த்திங்கன்னா அந்த குழம்பு கூட சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணி இதையும் நல்லா கொதிக்க விடணும். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திக்கான குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். குழம்பு வந்து எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பங்கிழங்கு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. சேப்பங்கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்குது. சேப்பங்கிழங்கு வந்து இப்போ கை கால் முட்டி உடஞ்சவங்க வந்து சேப்பங்கிழங்குல இருக்க அந்த பசைத்தன்மை வந்து அதை எலும்பை கூட்டுறதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சேப்பங்கிழங்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சேப்பங்கிழங்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சேப்பங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் அதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து ரைஸ் கொஞ்சம் வச்சு அதோட சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ஊற்றி அதில் கொஞ்சம் நெய் விட்டு பொரியல் வச்சு நான் சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு கூட பீன்ஸ் வித் சிறுபருப்பு போட்டு ஒரு பொரியல் செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேப்பங்கிழங்கு காரக்குழம்புக்கு. உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.